Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 617 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல அந்த கேஸ் மண்டைய சீசரு ஷினோகுனின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் கேஸ் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணி பெரிய சைஸுக்கு மாறினால லூஃபி கிட்ட சீன் போடுவா. எப்படி என்னுடைய சயின்டிபிக் பவர் பார்த்து அப்படியே மறந்துட்டியா? ஆல்ரெடி 2 கண்ட்ரி இந்த வெப்பனை பார்த்து அசந்து போய் இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்களாமா. இதுல இருந்து என்ன தெரியுது? மனுஷங்க சீரியஸ் ஆகி அவங்க டிஃபெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எனிமீஸ கொல்ல எதை வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாத்துக்குமே புகை தேவை, அந்த புகையை உருவாக்க நான் தேவை, அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் தான் தேவை எப்படின்னு அவன் பில்டப் பண்ண லூஃபிக்கு உள்ளுக்குள்ள தகன்னு எரியும். இதுல வேற இத உலகம் பூரா பரப்பி விட்டு லேண்ட் ஆஃப் டெத்துக்கே கிங் ஆக போறானாமா. டெமோ பாக்குறியான்னு சொல்லிட்டு அவன் ஆளுகளையே அட்டாக் பண்ணுவான். எல்லாம் அவன் கையை வச்சுட்டு எடுக்கும் போது அப்படியே உறைவானுங்க. இத லைவா பாத்துக்கிட்டு இருந்த அந்த மென்டல் பைல எல்லாம் ஐயோ கூட இருக்க எல்லாத்தையும் அவனே கொல்றானே அப்படின்னா நிஜமாவே அவன் நம்ம எல்லாத்தையும் குனியா பிக்ஸா நினைச்சிருக்கான். நம்ம எல்லாரும் நல்லா ஏமாந்துட்டோம்னு சொல்லி தேம்பி அழுவானுங்க. ஆக்சுவலா அந்த புகையை அனுப்பி விட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணதை விட இவனுக்குள்ள அந்த புகையை அப்சர்வ் பண்ணி இவனே அட்டாக் பண்ணி கொள்றதுதான் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா. எவ்வளவு அருமையா வேலை செய்து நான் இப்ப ரெடி பண்ணிருக்கிறது கலை. அந்த கலையை வச்சு எவனை வேணாலும் கொலை பண்ணலாமா. அங்க அவன் ஆளுக பூரா அப்படியே உறைஞ்சு போய் கிடப்பானுங்க. லூஃபி முடிவு பண்ணிட்டான், இதுக்கு மேல இவனை விட்டா ஓவரா ஆட்டம் போடுவான், இங்கேயே அவனை பொழந்துகிட்டா தான் சரிப்பட்டு வரும்னு ஓமா கிட்ட பிரவுன் பியர்ட பாத்துக்க சொல்லிட்டு பைய குடுன்னு அங்க இருக்க பாதை வழியா ஓட ஆரம்பிச்சிருவான். உடனே பயங்கரமா கிண்டல் பண்ணுவான், என்னடா கண்ணா எங்க ஓடுறேன்? இவ்வளவு நேரம் நான் பேசியுமே நீ எதையுமே கண்டுக்காம பெருசா சீனெல்லாம் போட்டு அடிச்ச, இப்ப என்ன பயந்துட்டியா? நீ எங்கேயுமே தப்பிச்சு ஓட முடியாதா கண்ணா? பில்டிங் பீல எல்லா இடமும் கம்ப்ளீட்டா ஷினோகுனி நிரம்பிருச்சு. இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமா ஃபில் ஆகிட்டே வருது. சோ இந்த ஐலாண்ட்ல நீ எங்க ஓடினாலும் எங்கேயுமே போய் உன்னால ஒளிய முடியாது, டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். லூஃபி கண்டுக்காம ஓடிட்டே தான் இருப்பான். உடனே அவன் ஆளுகளை பார்த்து அது அவனுக்கு மட்டும் இல்லடா கொய்யாலைகளா மஞ்சமாக்கானுங்க உங்களுக்கும் சேர்த்தி தாண்டா, இனியா பிக்ஸுங்க எங்க தப்பிச்சாலும் ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுங்களை ஓட விட்டு கேஸ வச்சு அட்டாக் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுவான். எப்படியா அடுத்தடுத்து குப்பைங்களா நீங்க எல்லாம் வேஸ்டடா அப்புறா இப்பறான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா ஒரையா வச்சுக்கிட்டு இருப்பான். இதை லைவா பார்த்துட்டு இருந்தவனுங்க எல்லாம் நிஜமாவே இவரு நம்ம மாஸ்டர் தானா, இப்படி பண்ணிட்டாரு, அவர் அவ்வளவு நம்பணும், கடைசியில நம்மள கினியா பிக்ஸ்னு முடிவே பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு தேம்பி ஆள ஆரம்பிச்சிருவானுங்களா. அந்த டைம் உசோப் என்ட்ரி கொடுத்து நீங்க எல்லாருமே மனசுடைஞ்சு போயிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நான் அந்த சேர்ல உட்காந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் காப்பாத்தணும்பா. உடனே அவனுக்கு கண்ணை நீட்டி நீ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தியான்னு கேட்பானுங்க. ஆமா நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் இருந்தேன், ஆனா ரொம்ப மோசமா. அட ஆமாப்பா நாங்க எல்லாருமே ஏமாத்தப்பட்டுட்டோம், எங்க சோலி முடிஞ்சது, என்னதான் அவன் எனிமின்னு எங்களுக்கு தெரிஞ்சா கூட எங்களால இனிமேட்டு ஒன்னும் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே உங்க கேப்டனுமே சீசரை பார்த்து பயந்து ஓடிட்டானே, அவன் உங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த ஐலாண்டை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான் அப்படி இப்படின்னு ஓவரா பேசுவானுங்க. அட மெண்டல் பயலுகளா, என் கேப்டனை பத்தி ஏன் முன்னாடியே இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்குன்னு கேட்பான். எல்லாம் மிரண்டுவானுங்க. ஆமா ஏன் லூஃபி அவ்வளவு தூரம் ஓடிட்டு இருந்தான்னு பார்த்தா பையன் அட்டாக் பண்றதுக்காக தான் அவ்வளவு தூரம் ஓடி இருக்கான். ஒரு பிரேக்க போட்டுட்டு அப்படியே திரும்பி நின்று அவனை அட்டாக் பண்ண ரெடி ஆவான். இங்க உசோப்பு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். எமனையே எதிர்த்து சண்டை போட்டு ஃப்ரெண்ட்ஸ்களை காப்பாத்துறவன்டா எங்க கேப்டனு, அப்படியெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுட்டு போமாட்டான்னு சொல்லும் போதே இங்க லூஃபி தேர்ட் கியர் எடுத்து 2 கையும் நல்லா பெரிய சைஸ்ல ஊதி அந்த பவர் எடுத்துக்கிட்டு வேகமா அட்டாக் பண்ண ஓடி வருவான். இங்க உசோப்பு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். அவன் மேல நம்பிக்கை வச்சு அவனை சப்போர்ட் பண்றது மட்டும் தான்டா எங்க வேலை, ஏன்னா கடைசி மூச்சு வரைக்கும் நாங்க ஒன்னா இருப்போம்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கோம்னு சொல்லுவானா. அந்த டைமுங்கும் போது சீசர் ஏகப்பட்ட வேர்த்த உரைய வச்சுக்கிட்டு இருப்பான். மிச்சம் அவனுக்கு எல்லாம் அவனை பார்த்து பயந்து போய் சுடுன்னு கண்டமேனி சுடுவானுங்க. ஆனா ஒண்ணு வேலைக்காகல, அவன் தான் கேஸ் ஆச்சு. கடைசியில உங்க மாஸ்டரையே சுட்டுட்டீங்கல்ல, நாய் மாதிரி சாகடான்னு சொல்லி அப்படியே அந்த கேஸ் கையால புடிச்சு உரைய வச்சிருவான். பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க நம்மளால என்ன பண்ண முடியும், ஏன்னா அவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு, தப்பிச்சு ஓடுறது மட்டும் தான் நம்மளால இப்போதைக்கு முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது பானுங்களா. உசோப் இருந்துகிட்டு நீங்க எங்க கேப்டன் மேல நம்பிக்கை வைங்க, அவன் அவங்கள காலி பண்ணிடுவான். சொல்ல போனா இந்த மாதிரி ஆளுகளை தாண்டா அவன் ரொம்ப அதிகமா வெறுக்கிறான், அதனாலேயே அவங்க எல்லாத்தையும் நொறுக்குவான். கவலையே படாதீங்கம்மா, அவன் அங்க என்ன சொல்லி எல்லாத்தையும் போட்டு தருவானா, நான் தான் அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தினவன், நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு எனக்கு யூஸ்ஃபுல் ஆகுறீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லி அடுத்தடுத்து ஒரே வச்சுக்கிட்டே தான் இருப்பான். இங்க உசோப் இன்னும் பில்டப் விடல. கண்டிப்பா சீசரை லூஃபி மன்னிக்கவே மாட்டான், ஏன்னா அவன் அவ்வளவு கொடூரமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க நம்ம பைய எடுத்துட்டு வந்த அந்த 2 கையையுமே ஆர்மமெண்ட் ஹார்டனிங் பவரை யூஸ் பண்ணி நல்லா பயங்கர ஸ்ட்ராங்கா மாத்திடுவான். அப்படியே வந்த வேகத்துல சீசரேன்னு கத்திட்டே வருவான். என்னப்பா தம்பி வந்துட்டியா, சாகருக்கு ரெடியான்னு கேட்பான். இதுக்கப்புறம் உன் மூஞ்ச நான் பார்க்கவே கூடாதுடா, இதோட நீ காலிடான்னு கத்துவான். உடனே அவன் பில்டப் பண்ணுவான், உன்னோட சாவுதாண்டா இந்த எக்ஸ்பெரிமெண்டோட கிளைமேக்ஸ், வாடான்னு சொல்லி அவன் ஒரு சைடு அட்டாக் பண்ண வருவான். அந்த டைமுங்கும் போது லூஃபி இழுத்து வச்ச அவனோட 2 கையையுமே ஃபுல் ஃபோர்ஸ்ல முன்னாடி இழுப்பான். கிரிசிலி மேக்னம்னு சொல்லி அவன் கேஸை வச்சு பிடிப்பா,
மெதுவா இவன் கையை வச்சு பிடிப்பான். 2 பேரும் மாத்தி மாத்தி ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. அவனோட கேஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். லூஃபியோட கையை கொஞ்சம் கொஞ்சமா உரைய வைக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதான், இதோட என் சயின்டிபிக் பவரோட நீ சாக போற. ஒழுங்கா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்தே இல்லன்னு சொல்லிட்டு சீன் போடுவான். லூஃபிக்கு செம காண்டாயி வாய மூறான்னு சொல்லி இன்னும் அவனோட பிரஷரை கொடுப்பான். சீசரால தாக்கு பிடிக்க முடியல. அவனோட கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா கரையுது. லூஃபி பிரஷர் கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். உடனே அப்படியே பல்ட்டி அடிப்பான். ஸ்டார் ஹேட், நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், பேசாம எனக்கு கீழே வேலை பாக்குறியா, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது 2 கையையும் வச்சு சும்மா நங்குன்னு ஒரே அடி. அவன் அடிச்ச அடியில கதி கலங்கி போய் வாயில இருந்து ரத்தம் திரிக்க அப்படியே திரிச்சிருவான். அப்படி அவனை அடிச்சு திரிக்க விட்டுட்டு லூஃபி கொல்லவெறியோட லுக்கு விடுவான். இதுக்கப்புறம் எவனாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் அது இதுன்னு வந்தீங்க தோட்டப்ப கட்ட பிஞ்சிரும்னு. அவ்வளவுதான்.